நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த 2026 வருஷத்தின் முதல் மாதத்தின் முதல் நாளின் காலை வேளையில் உங்கள் எல்லோரையும் பார்ப்பது மிகவும் சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்கிறது. அன்புள்ள ஆண்டவர் கடந்த வருஷத்தின் 12 மாதங்கள் நம்மை வழிநடத்தி வந்தார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை சுமந்து செல்லுகிறது போல் அன்புள்ள ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சுமந்து வந்தார். ஆசீர்வாதத்துடனே, நிறைவுடனே, மகிழ்ச்சியுடனே 25ஆம் வருஷத்தை முடிக்க கிருபை தந்த ஆண்டவருக்கு கூடாகூடி நன்றிகளை இந்த காலை வேளை ஏறெடுக்கிறோம். அருமையானவர்களே, கடந்த வருஷம் முழுவதும் இருந்த ஆண்டவர் இந்த வருஷத்திலும் உங்களுடைய இருப்பார் என்று கர்த்தருடைய வசனத்தை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லட்டும். இம்மற்றும் நம்மை நடத்தினவர் இன்னும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த புதிய வருஷத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற நல்ல ஒரு வாக்குத்தத்தமான தேவ வசனம் உபாகமம் 31 அதிகாரம் 8ஆம் வசனம். உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அப்படி நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். கடந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நமக்கு முன்னே சென்றார், நாம் பின்னே இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களே மனாந்தரத்திலே 40 வருஷம் அவர்களுக்கு மேகஸ்தம்பமாய் சென்று அவர்களை வழி நடத்தினார். நம்மோடு கூட ஆண்டவர் கடந்த வருஷம் முழுவதும் இருந்து நம்மை வழி நடத்தி வந்தார். வருஷத்தை நிறைவோட சந்தோஷத்தோடு முடித்தோம். கடந்த ஆண்டு முழுதும் நம்மோடு இருந்து வழிநடத்தின ஆண்டவர் இந்த வருஷத்தின் முதல் நாள் காலையிலே நமக்கு தன் வசனத்தின் மூலமாக சொல்கிறார், நான் உங்களுக்கு முன்னே போகுவேன், நான் உங்களுக்கு முன்னே போகுவேன், நான் உங்களோடு இருப்பேன். பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். சாத்தான் பல காரியங்களை கொண்டு வரலாம், ஆனாலும் அவைகளை குறித்து நாம் பயப்படாதபடி இயேசு ராஜா எனக்கு முன்பாக செல்லுகிறார். ஓசன்னா பாடிக்கொண்டே செல்லுவேன், துதித்து கொண்டே செல்லுவேன், அவருக்கு பின்னே செல்லுவேன் என்று ஒரு நல்ல தீர்மானத்தை இன்று காலை எடுக்க வேண்டும். ஆண்டவர் இந்த வருஷம் நமக்கு ஒரு டிவைன் லீடராக இருக்க போகிறார். He was a divine leader and is going to be divine leader, will guide you and lead you. அவர் நமக்கு ஒரு தெய்வீக வழிநடத்துதலாக இருந்தார். இந்த வருஷம் நம் அனைவருக்கும் ஒரு தெய்வீக வழிநடத்துதலாக இருந்து நம்மை நடத்த போகிறார். இரண்டாவதாக, கடந்த வருஷம் முழுதும் அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருந்தது. The divine presence was all over us. அவருடைய பிரசன்னம் நம்மை நடத்தி வந்தது. அதே தேவ பிரசன்னம் இந்த வருஷமும் நம்மோடு கூட இருந்து நடத்த போகிறது. யாக்கோபுக்கு அவர் சொன்னார், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னுடனே இருந்து உன்னை காத்து. யாக்கோபு அந்த வார்த்தையை நம்பினார். அந்த வார்த்தையை நம்பினார். தேவன் சொன்னபடி யாக்கோபோடு இருந்தார், சென்றார், காத்தார், ஆசீர்வதித்தார். அவர் ஆசீர்வதித்தார். அப்படியே ஆண்டவர் யோசுவாக்கு சொன்னார், என் தாசனாகிய யோசுவாக்கு அவர் சொன்னார், மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். மோசேக்கு சொன்ன ஆண்டவர், யோசுவாவுக்கு சொன்ன ஆண்டவர், யாக்கோபுக்கு சொன்ன ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த வருஷத்தை நான் உங்களுக்கு தந்தேன், இந்த வருஷத்தை நான் உங்களுக்கு கூட்டி தந்தேன், நான் உங்களுக்கு முன்னே போவேன், நான் உங்களை சூழ்ந்திருப்பேன், நான் உங்களுக்கு வழிகாட்டியாய் இருப்பேன், நீங்க பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வருஷத்திற்காக நாம் நன்றி சொல்லுவோம். வருஷத்தை நன்மையால் முடிசூற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த வருஷம் அநேக நன்மைகளை நமக்கு அவர் தர ஆயத்தமாக இருக்கிறார். விசுவாசிப்போம், விசுவாசிப்போம். நீ விசுவாசித்தா தேவ மகிமையை காண்பாய், விசுவாசித்தா அற்புதங்களை காண முடியும். இந்த வார்த்தையை கொண்டு நான் உங்களை உற்சாகப்படுத்தட்டும். இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்ளுங்க. அவர் உங்களை சூழ்ந்து இருப்பாராக. எது குறித்தும் பயப்படவே வேண்டாம். அவர் நம்மோடு இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அதனாலே இந்த 2026 வருஷம் தேவனோட சந்தோஷத்தோட தைரியத்தோட ஆரம்பிங்கள். கர்த்தர் உங்களை இந்த வருஷம் முழுதும் பாதுகாத்துக் கொள்ளுவார். வானத்தையும் பூமியும் படைத்து அதே ஆண்டு வருகிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளையில நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அன்பு தகப்பனே, கடந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களோட
எங்கள் குடும்பத்தோட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதித்து கடந்த வருஷத்தை நிறைவோடு முடிக்க உதவி செய்திர உமக்கு நன்றி. அன்பு தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பங்களுக்கு இன்னொரு வருஷத்தை கூட்டி கொடுத்திர உமக்கு நன்றி. இந்த புதிய வருஷத்தை ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறீர், உமக்கு நன்றி. சங்கீதத்தில் வாசிப்பது போல இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று அந்த வார்த்தையின் படியே கடந்த வருஷம் முழுவதும் எங்களை காத்து கொண்ட ஆண்டவர் இந்த வருஷமும் எங்களை நீங்க பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று இந்த வருஷத்தின் முதல் நாள் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, இது தேவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வருஷம். கடந்த வருஷத்தை பார்க்கிறோம். இந்த வருஷத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை நீ செய்ய ஆயத்தமாக இருக்கிறீர். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஒரு தெய்வீக வழி நடத்துதல், ஒரு தேவ பிரசன்னத்தோட நாங்கள் எங்கள் வாழ்க்கை கடந்து செல்ல தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த காலை வேளையில வசனத்தில் வாசித்தது போல உங்கள் தேவன் தாமே உங்களை நடத்தி வந்தது போல தகப்பனே உங்களோடு இருப்பார் என்று வாசித்தோமே. நல்ல ஆண்டவரே, இந்த வருஷம் உம்முடைய பிள்ளைகளை நீர் வழி நடத்த வேண்டும். இந்த வருஷம் ஆண்டவரே கர்த்தருடைய அதிகமான வழி நடத்துதல் ஒவ்வொருத்தரோடு இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தில் 40 வருஷங்கள் எப்படி வழி நடத்தினீரோ, அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருந்தீரோ, உம்முடைய பிரசன்னம் அவர்களை சூழ்ந்திருந்ததோ, அப்படி கொடுக்கப்பட்ட இந்த புதிய வருஷத்தில் ஒவ்வொருத்தரோட கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கணும், கர்த்தருடைய சமூகம் இருக்கணும். இவர்களுக்கு முன்பாக நீங்க போகணும் அப்பா. யாக்கோபுக்கு சொன்னது போல, நான் உன்னோடு இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து என்று சொன்னவர். அருமையான மக்கள், உம்முடைய பிள்ளைகள் இந்த வருஷம் என்னெல்லாம் செய்யணும் என்று ஆண்டவரே ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே ஏற்கனவே திட்டங்களை வைத்து அதை செய்யணும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, அவைகளெல்லாம் கர்த்தருடைய திருப்பாதத்தில் இறக்கி வைக்க உதவி செய்வீராக. நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய காரியத்தை நீங்க செய்யணும். இந்த வருஷம் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே புதியதாக தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், இதோ புதிய காரியங்களை செய்வேன். கடந்த வருஷத்தை நினைத்து கொண்டே இல்லாதபடி, கடந்ததே ஆண்டவரே நினைக்காதபடி தேவனை தங்களுக்கு முன்பாக வைத்து நீர் நடத்தும் வழிகளிலே நடந்து தங்களுக்கு ஆசீர்வாதமாக, தேவன் கொடுத்த குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக, உத்தியோகத்திற்கு சென்ற அங்க இருக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதமாக, செல்லுகிற ஆலயங்களிலே ஆலயத்திற்கு ஆசீர்வாதமாக, ஊழியத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் ஆசீர்வதிப்பீராக. பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழுகிறது போல் எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமா இரு என்று சொன்ன அந்த வசனத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன். சரீரத்தில் ஆரோக்கியமா வாழுவார்களாக, குடும்பத்தில் சமாதானமாய் வாழுவார்களாக, குடும்பமாய் ஆண்டவருக்கு பெரிய காரியங்கள் ஊழியங்களை செய்ய கர்த்தர் பயன்படுத்த வேண்டும். கொடுக்கப்பட்ட உத்தியோகம் கடந்த ஆண்டு முழுவதும் செய்து வந்தது போல இந்த வருஷமும் உத்தியோகம் செய்கிற இடத்திலப்பா ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல வாய்ப்புகளை தரணும். ஆண்டவர் இயேசு என் இரட்சகர் என் வாழ்வில் இப்படி அற்புதங்களை செய்திருக்கிறார், உங்களுக்கும் அற்புதங்களை செய்வார் என்று சுவிசேஷத்தை சொல்ல கர்த்தர் பயன்படுத்துவீராக. நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழும் நாட்களிலே குடியிருக்க தந்த வீடுகளுக்காக நான் ஜெபிக்கேன். இவர்கள் வாசம் பண்ணுகிற வீட்டின் மேல் ஆண்டவருடைய பரிசுத்த கண்கள் இரவும் பகலும் நோக்கமாய் இருக்கணும். இவர்கள் வாசம் பண்ணுகிற இல்லத்தில் தேவ சமாதானம் தங்கியிருக்கணும். அது உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தாபரமாய் இருக்க உதவி செய்வீராக. தகப்பனே, பொல்லாப்பு நேரிடாமல், பொல்லாங்கனுடைய கண்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டின் மேல் விழாமல் தெய்வீக பாதுகாப்போடு இந்த வருஷம் முழுவதும் வாழட்டும் என்று ஜெபிக்க, பெற்றவர்களுக்காக ஜெபிக்க, தேவன் நேசித்து தந்த தங்கள் பிள்ளைகளை கடந்த வருஷத்தை பார்க்கிறோம். இந்த வருஷம் இன்னும் தேவனுடைய வழியில நடத்தவும், தேவ வசனங்களை சொல்லவும், ஆலயத்திற்கு அழைத்து செல்லவும், பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே நடத்தும்படியாக ஒரு வாஞ்சை தாகத்தை தருணம் என்று ஜெபிக்க. நல்ல தகப்பனே, இந்த புதிய வருஷத்தை நாங்கள் உம்மால் பெற்றுக்கொண்டோம். இந்த வருஷம் நன்மையாலே முடிசூற்றுவீராக. உம்முடைய பிள்ளைகளே, பொருளாதாரத்தில் கடந்த வருஷத்தை பார்க்கிறோம். இந்த வருஷம் இன்னும் உயர்த்தி ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய உத்தியோகம் இன்னும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தொழில் செய்கிற மக்கள் கடந்த வருஷத்தை பார்க்கிறோம். இந்த வருஷம்
தொழில் ரீதியில வளர உதவி செய்வீராக. விவசாயத்தை செய்கிற மக்கள் கடந்த வருஷத்தை பார்க்கிறோம், இந்த வருஷம் தங்கள் நிலங்களில நல்ல விவசாயங்களை செய்ய உதவி செய்வீராக. ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டோம், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறோம். உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுகிற ஒரு நல்ல சாட்சியாக வைங்க. இந்த குடும்பங்கள் எல்லாம் தேவனுடைய கரத்திலே கொடுத்து ஜெபிக்க, கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஒரு தெய்வீக சுகம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இருந்து இந்த வருஷம் ஆசீர்வாதமாய் மாற்றி தரணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த புதிய வருஷத்தின் காலையிலே அன்பான எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துகிறோம். Thank God for this new year. Happy New Year to everyone. The Lord will be with you all through this year and will bless you. Be blessed and blessing to be others. God bless you.